கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் யோவான் 13ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற 13வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஹல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்து என்னன்னு ஒத்துக்கிறாரு? போதகர்னு ஒத்துக்கிறாரு, ஆண்டவர்னு ஒத்துக்கிறாரு, நீங்க சொல்லுகிறது சரியேன்னு ஒத்துக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? ஹல்லேலூயா. சில பேர்கள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அதை ஒத்துக்கிறதுக்கு மனம் இல்லாம இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. எங்க உங்க பைபிளை காட்டுங்க. இந்த பைபிள்ல எழுதியிருக்கா? ஏதாவது ஒரு வசனம் அது மாதிரி இருக்கா? நான் உடனே ஏற்றுக்கொள்கிறேன், அவர் தான் தெய்வம்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன். எதனா ஒரு வசனம் இருக்கா, ஒரு வசனம் இருக்கான்னு கேட்கிற ஜனங்க இருக்கிறாங்க. நீங்கள் தைரியமாக சொல்லலாம், ஹல்லேலூயா, ஆதியும் அந்தமும் அவர் தான், பைபிளில் இருக்கு. ஆல்ஃபா ஒமேகா அவர் தான், பைபிளில் இருக்கு. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பைபிளில் இருக்கு. ஏராள வசனங்கள் இருக்கு. ஆனாலும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன டிக்ளரேஷன் வேணும்? நான் தேவாதி தேவன் என்று நிரூபிக்க எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனாலும் ஸ்பெசிஃபிக்லி some people searching for a particular word, whether Jesus said that I am God, நான் தேவன், நான் தான் தெய்வம்னு சொல்லி ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிப்ளிக்கலி ப்ரூவ் ஆகுது. பிப்ளிக்கலி மட்டும் கிடையாது, இப்போ வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், இப்போ வரைக்கும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவன்னா பேசணும், கல் மண்ணு தான் பேசாது. ஒரு செங்கல் பேச முடியுமா? பேச முடியாது. ஹல்லேலூயா. வீட்டில் எத்தனையோ பொருட்கள் வச்சுருக்கோம், அதெல்லாம் பேச முடியுமா? பேச முடியாது. மெய்யான உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன்னா அவர் பேசதான் பேசுவார். இந்த நாள் வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு நமக்கு யோவான்ல. ஹல்லேலூயா. இது யார் சொல்ற வார்த்தை? கர்த்தராகி இயேசு சொல்கிற வார்த்தை. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். சாரம். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப் ஜூஸ் போடுறீங்க, கிரேப் ஜூஸில் தண்ணியை ஆட் பண்ணுறீங்க, கிரேப்பில் தண்ணி ஆட் பண்ணுறீங்க, கிரேப்ஸை திராட்சைகளில் தண்ணி ஆட் பண்ணுறீங்க. நீங்கள் நல்ல ஒரு மிக்சியில் போட்டு அடிக்கிறீங்க, என்ன ஜூஸ் வரும்? கிரேப் ஜூஸ் தான் வரும். புரியுதுங்களா? ஒரு இலையை கொதிக்க வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கைக்கீரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையுடைய இலையை கொதிக்க வைக்கிறீங்க ஒரு தண்ணியில் போட்டு. என்ன சாரம் கிடைக்குது? முருங்கைக்கீரையோட சாரம் கிடைக்குது, சாறு கிடைக்குது, அதோடைய ஜூஸ் கிடைக்குது. ஹல்லேலூயா. அப்போ முருங்கைக்கீரையோட ஜூஸு எப்படி கிடைக்குது? முருங்கைக்கீரையை கொதிக்க வைக்கும் பொழுது முருங்கைக்கீரையோட ஜூஸு கிடைக்குது. அப்போ பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து, அவர் யாரு? ஒரே எசன்ஸ். ஹல்லேலூயா. ஒரே சாரம் எசன்ஸ், சாறு, அந்த ஜூஸ் ஒரே எசன்ஸ். அப்ப நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்லிட்டார். இதுக்கு மேல வேற ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நான் பார்த்த பரலோக தரிசனத்துல மூவரும் ஒருவராய் இருக்கிறாங்க. சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். தனித்தனி சேரை போட்டுலாம் இல்லை, ஒரே சேர்ல மூவரும் இருக்கிறார்கள். அப்போ இதுலேருந்து நல்லா தெளிவாக தெரிகிறது, மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். ஸோ இஃப் அட் ஆல் இஃப் சம்ஒன் இஸ் ஆஸ்கிங் யூ வேர் இஸ் அ பைபிள் வேர்ஸ், எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் தயங்காமல் இந்த யோவான் 13:13 எடுத்து நீங்கள் காட்டியே ஆகணும். ஒரு சில பேர்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கே காட்டுங்க, நான் இன்றைக்கே ஏற்றுக்கிறேன்.
இன்றைக்கே காட்டுங்க. இதில் கூட பார்த்தீங்களா எவ்வளோ தன்மையாக பதில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். அதில் கூட ஒரு தன்னடக்கம் இருக்கிற தேவன். அதில் கூட ஒரு பவ்யமாக பேசியிருக்கிறார். அதில் கூட ஒரு ஒழுக்கம் கடைப்பிடித்திருக்கிறார். அதில் கூட ஒரு அழகை கடைப்பிடித்திருக்கிறார். தாழ்மை அவருக்குள்ளே இருக்கிறது ஒரு தாழ்மை. ஹல்லேலூயா. பிதா முன்னாடி தாழ்த்தணும். நானும் பிதாவும் சேம் தான். ஆனாலும் நீங்கள் சொல்கிறது சரியேன்னு சொல்லி அப்படி சொல்கிறார். அழகான ஸ்டேட்மெண்ட். நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு பெருமை பாராட்டலாம். அப்போ கூட அதில் ஒரு தாழ்மையை வச்சிருக்கிறார். இப்படி ஒரு அருமையான தேவன் நமக்கு கிடைச்சது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நமக்கு பாக்கியம் செஞ்சுருக்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறவங்க இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஆண்டவருக்காக என்ன வேணால் செய்யலாம். என்னை கேட்டால் என்ன வேணால் செய்யலாம். அந்த அளவுக்கு வெறித்தனம் ஏறுது எனக்குள்ள. ஏன் தெரியுமா? நமக்காக கொஞ்ச நஞ்ச பாடுகளை பட்டிருக்கிறாரு. எவ்வளோ பாடுகளை அனுபவித்த தேவனுக்காக என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். அந்த மாதிரி நமக்கு அன்பு பொழிகிற தேவன், அன்பு பொழிகிற தேவன். இதுக்கு மேலே வார்த்தைகளே கிடையாது. அன்பு பொழிகிற தேவன். அன்புனா அவர் தான். காட் இஸ் லவ்னா காட் இஸ் லவ். ஜீசஸ் இஸ் லவ் தான். ஜீசஸ் இஸ் லவ் தான். வேற என்ன சொல்லி டிஃபைன் பண்ணுறேன்னு தெரியல. அவுட்போரிங் ஆஃப் லவ், அவுட்போரிங் ஆஃப் லவ், ஓவர்ஃப்ளோயிங் ஆஃப் லவ். ஹல்லேலூயா. எப்பவுமே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை நோக்கி நீங்கள் தேர்ந்தெடுத்து போகிறீங்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையாக மாறிடும். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை எப்படியப்பட்ட பாதையாக இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பரலோக வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோக வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா. சாபங்கள், முற்பிதாக்களின் சாபங்கள், உங்களுடைய இரத்தத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருந்த எல்லா காரியங்களும் டெஸ்ட்ராய் ஆகி நீங்கள் புது மனுஷி, புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்துட்டா புது சிருஷ்டி அப்படி கிடையாதுங்க. அனுதினம் கிளன்சிங் இஸ் நீடட். ஒவ்வொரு நாளும் இது போல காரியம் நடக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ராஜா இப்படி தானே பேச முடியும்? அவர் ராஜா. சபையில் உட்காந்துட்டு இருக்கேன், இயேசு ராஜா முன்னே செல்கிறார்னு பாடுறாங்க சபையில். ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாரு ராஜா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. அழகான ட்ரெஸ், சரியான அழகு. நான் ஏற்கனவே உங்களுக்கு யூடியூப்பில் போட்டிருப்பேன். அவருடைய ட்ரெஸ்ஸு எப்படி, ராஜ வஸ்திரம் அப்படிங்கிற மெசேஜில் சொல்லியிருப்பேன். கர்த்தர் மிகவும் அழகானவர். அவரை நான் பார்த்துருக்கேன், ஏசப்பாவை. ஃபிட்டு பாடினா அப்படி தான் இருக்கணும். அப்படி ஒரு ஃபிட்னஸ். குண்டு கிடையாது, ஒல்லி கிடையாது. அப்படி ஒரு ஃபிட்னஸ் அவருடைய பாடியில். அழகான உடம்பு. முகம்னா இப்படி தான் இருக்கணும், அது போல் ஒரு முகம். கண்கள்னால் இப்படி தான் இருக்கணும். மூக்குனா இந்த மாதிரி ஷார்ப்பாக இப்படி தான் இருக்கணும். நெத்தினா இப்படி தான் இருக்கணும். காதுனா இப்படி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கண்ணம்னா இவ்வளோ தான் இருக்கணும். முடினா இப்படி தான் இருக்கணும். இது போல் அழகு நிறைந்த தெய்வம். நான் பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஏசப்பாவை. இந்த பூமியில் நான் பிறந்த ஒரு நல்ல விஷயமே என்ன தெரியுமாங்க? ஏசப்பாவை நான் தரிசனத்தில் பார்க்குறதா எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகு போயிட்டே இருக்கும் அழகு. அது போல் அழகு நிறைந்தவராக இருக்கிறார். என்னதான் சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அவர் மேலே இருக்க பாசம் பொங்குகிறது, இப்படியாக பொங்குகிறது. அவர் ஊற்றின பாசத்தை திருப்பி நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணணும். ரெசிப்ரோகேட் பண்ணும்பொழுது தான் அவர் அது
அனுபவிப்பார். அந்த பாசத்தை அனுபவிக்கிற தேவன். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. நன்றி அப்பா. அவர் நமக்கு பாசத்தை கொடுக்குறாருன்னா பதிலுக்கு நம்ம அவர் மேலே பாசம் வைக்கணும். அந்த பாசம் மிகப்பெரிய பாசம். இரத்தத்தை சிந்தின தேவனுக்கு எந்த அளவுக்கு அவர் மேலே நம்ம அன்பு செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அன்பு செலுத்தினாதான் அவர் பட்ட காயங்களுக்கு, வேதனைக்கு நம்ம மருந்து போட முடியும் கொஞ்சமாச்சும். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். அதனால் அவர் நல்லா ஒத்துக்கிறாரு, நான் தான் தெய்வம்னு. நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி.